காதல் தோல்வி இல்ல ஹார்ட் பிரேக் இதை வந்து எப்படி கடந்து வரணும்னு நினைக்கிறீங்க, எப்படி பாக்குறீங்க நீங்க பசங்களுக்கு? முதல்ல வந்து நான் இந்த விஷயத்த ஒரு சின்ன ஒரு பேசிக் அவுட்லைன் சொல்லிடுறேன். இந்த ஹார்ட் பிரேக் வந்து நம்ம ஆக்சுவலா சஃபர் பண்ண வேண்டிய வயசே கிடையாது. அது அந்த வயசுல நம்மளே தேவையில்லாம அடுத்த கட்ட விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இழுத்து பிடிச்சி, ஏன்னா நம்ம உடம்புல ஹார்மோனல் சேஞ்சஸ் நடந்துருது, நமக்கு ஈர்ப்பு வந்துடுது. அதை தடுக்க முடியாது, இயற்கை அது. அந்த ஈர்ப்புல வந்து நம்ம கவனம் சதுரி நம்ம கல்வியிலையோ இல்லை வேலை வாய்ப்புலையோ கோட்டை விட்டு, நீங்க ஓப்பனான சொல்றேன், நிறைய பசங்களுக்கு ஏன் இந்த இடத்துல பாதிப்புங்கிறது அதிகமா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ் ஏ சொசைட்டியா பசங்க வந்து கடுமையா உழைக்கணும், இல்லை கடுமையா சக்சஸ்ஃபுல்லா ஆகணுங்கிறது வந்து நம்மளுடைய இந்த மனித நாகரிகம் என்பது அவ்வாறு கட்டமைக்கப்பட்டிருக்கு. பெண்களுக்கு வந்து நம்ம கல்ச்சர்ல அந்த அளவு, நம்ம கல்ச்சர் மட்டும் இல்லை, உலக அளவுலயே வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து ஈஸியா சர்வைவ் ஆகிறதுக்கான ஒரு ஒரு கட்டமைப்பு வந்து சொசைட்டி வந்து உருவாக்கி வச்சிருக்கு. அதுக்காக அவங்க கஷ்டம்னு இல்லை அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். அவங்களும் சக்சஸ் ஆகணும், அவங்களும் ஒரு இடத்துக்கு போகணும் வரணும். ஆனா சப்போஸ் அந்த இடத்துக்கு அவங்களுக்கு போகலைனாலும் அவங்களுக்கு வேற ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கு. எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 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 பொண்ணு இருக்கு, ஒரு நல்ல படிச்ச வீட்டுல அப்பா அம்மாலாம் நல்லா படிச்சிருக்காங்க, அந்த பொண்ணை படிக்க வைக்கிறாங்க. அந்த பொண்ணு வந்து படிக்குது, பாஸ் ஆகுது, ஏதோ ஒரு எக்ஸாம் எழுதுது. அந்த எக்ஸாம்ல வந்து அந்த பொண்ணுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கல. அந்த பொண்ணுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு வேலையில போய் அதுக்கு அதாவது பிடிச்ச இடத்துல வேலை கிடைக்கல, அதுக்கு அடுத்த கட்டத்துல ஏதோ ஒரு வேலையை அவங்க பாக்குறாங்க. டக்குன்னு என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு ஏஜ் வரும்போது அவங்க அப்பா அம்மா வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜோ இல்லை அவங்களுக்கு யாரோ காதலிச்சோ இது பண்ணி கல்யாணமோ பண்ணிக்குவாங்க. ஸோ ஒன்ஸ் கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னோடனே அவங்களுக்கு அந்த ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த இதுக்குள்ள அவங்க வந்துருவாங்க. நேச்சரை வந்து அவங்கள அந்த பக்கம் கொண்டு வந்துடும். அப்புறம் அப்பவும் ஒரு குடும்பத்துக்கு பொருளாதாரம் இதெல்லாம் வேணும். ஸோ அவங்க வந்து காதலிக்கிறது அந்த பொருளாதாரத்தை மனசுல வச்சுட்டு அவங்க கரெக்டாக பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு மல்டிபிள் சாய்ஸஸ் ஆப்ஷன் இருக்கு. அவங்க லைஃப் வந்து திரும்ப சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வாய்ப்புகள் அவங்களுக்கு இந்த உலகத்தோட கட்டமைப்பு தருது. ஆனா நமக்கு ஆண்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. நம்ம ஒரு முறை தோல்வி அடைஞ்சாலும் கூட அந்த தோல்வியோடைய சுமையை அளவுக்கு அதிகமா நம்ம சுமக்க வேண்டியதா இருக்கும். அடுத்து உடுப்பா நல்ல ஒரு வசதியான பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு போயிருன்னு சொல்றதுக்கு எவனுக்குமே வாய்ப்பு வராது. அது மாதிரி அட்வைஸே அவனும் பண்ண மாட்டான். யோசிச்சு பாருங்க, அந்த ஃபீலிங்கை உடைக்கிற மாதிரி இருக்கு. நீங்க இப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ ஒருத்தன் வந்து சக்சஸ்ஃபுல்லா இல்ல, அவன் வந்து படிச்சான், பட் அவனால பாஸ் ஆக முடியல, அவன் காலேஜ் டாப் அவுட் ஆயிட்டான், அவனுக்கு வேலை கிடைக்கல, சும்மா வெட்டியா இருக்காப்புல. ஆனா பாக்குறதுக்குலாம் நல்லா பையன் சூப்பரா இருக்கான். எந்த பணக்காரன் அது, இவர் பாக்குறதுக்கு நல்லா சூப்பரா இருக்காப்புல, அதனால இவர் நம்ம வீட்டோட மாப்பிள்ளைய எடுத்து கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ட்டு வருவாங்க நீங்க நினைக்கிறீங்க? ரேர் கேசஸ். அவங்க ரிலேட்டிவா யாராவது இருந்தா அந்த மாதிரி நடக்கும். அப்படின்னா தான் அந்த மாதிரிலாம் நடக்குமே ஒழிய, மித்தபடி வந்து ஒரு ரேண்டம் கைக்கு இது நடக்குமா அப்படின்னா இது நடக்காது. ஸோ அவன் ஃபெயில் ஆனா அப்படின்னா அவன் லைஃப்ல அவன் திரும்ப மீண்டு வர்றது, அவனா திரும்ப ஏதாவது பிசினஸ் பண்ணி இது பண்ணி அவன் லைஃப்ல சக்சஸ் ஆனா தான் அடுத்து அவனுக்கு மிச்சம் எல்லாமே. காதல் கூட அவனுக்கு வந்து சரி இவர் சம்பாதிக்காம இருக்காப்ல, நம்ம போய் அவருக்கு சம்பாரிச்சு நல்லா பாத்துக்கோம்னு பெண்கள் அப்படிலாம் இறங்கி வந்து யோசிப்பாங்களாங்கிறதுலாம் சினிமால காட்டுவாங்க, இல்ல நீயா நான் சொல்ல 4 பேர் வந்து பேசிட்டு போவாங்க. பட் ரியாலிட்டி அது நடக்காது. நான் பாத்துக்கிறேன். சும்மா இப்ப எல்லாம் ரிவ்யூ கேட்கும் போதெல்லாம் இந்த பசங்களை இந்த பொண்ணுங்களுக்குலாம் ரிவ்யூ கேட்பாங்க. அப்ப என்ன சொல்லுவாங்க, எனக்கு அப்படிலாம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் கிடையாது, நான் வந்து அவனை நல்லா பாத்துக்குவேன் அப்படிலாம் சொல்லி நல்ல பேர் வாங்கணும்ங்கிறதுக்காகவே சில பேர் ட்ரால் ஆயிரும் இல்ல, அவங்க ரியாலிட்டி பேசலாம். ரியாலிட்டி பேசினா யாரும் ட்ரால் பண்ண மாட்டாங்க. இல்லைங்க, நான் இவ்வளவு ஏர்ன் பண்றேன், எனக்கு ஈக்குவலா ஏர்ன் பண்ற மாதிரியோ இல்லை என்னை விட கொஞ்சம் அதிகமா ஏர்ன் பண்ற மாதிரியோ ஒரு ஹஸ்பண்ட் வேணும் தான் நான் நினைக்கிறேன். அப்பதான் எங்களால ஃபேமிலியா கரெக்டா லீட் பண்ண முடியும், என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கு ஃபேமிலி லீட் பண்ண முடியுங்கிறது தான் எல்லா பெண்களுடைய மனசுல இருக்கக்கூடிய ட்ரூத், உண்மை. இது வந்து தப்புன்னு நானே சொல்லல, இது கரெக்ட். ஒரு பெண் வந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வது அப்படித்தான். அந்த பொண்ணு போய் கஷ்டப்படணும் அதுக்கு என்ன தலையெழுத்தா? புரியுதுங்களா? ஒருத்தர் கல்யாணம் பண்றது மூலமா அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு அந்த பெண்ணு முடிவு பண்ணுமா, இல்ல அந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த பொண்ணு நாசமா போறதுக்கு அந்த பொண்ணே இறங்கி போமா, இல்ல இவனை கல்யாணம் பண்ணிட்டு நம்ம சஃபர் ஆகும் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்வோம்னு இறங்குமா? நான் எனக்கு தெரிஞ்ச பிராக்டிகாலிட்டி சொல்றேன். ஒரு பொண்ணு வந்து ஒரு 5 லட்ச ரூபா கூட சம்பாதிக்குதுன்னு வச்சுக்கோங்க, அந்த பொண்ணு என்ன நினைக்கும், நம்மளோட அட்லீஸ்ட் ஒரு லட்சம் அதிகம் சம்பாதிக்கிறவனை தான் அந்த பெண் வந்து அவங்களுடைய சைக்காலஜிக்கு அக்செப்ட் பண்ணிக்கிற இடத்துக்கு வரும். லாங் டேர்ம். ஆமா, லாங் டேர்ம்ல அது இருக்கும். ஷார்ட் டேர்ம்ல அவங்க வந்து அவங்களோட கம்மியா இருக்கிற பசங்களோட அவங்க ரிலேஷன்ஷிப்ல போனாலும் கூட அவங்களுடைய அந்த டாமினேஷன்ஸ் வந்து அந்த பசங்கனால அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த ரிலேஷன் வந்து ஹெல்த்தியான ரிலேஷனா இருக்காது, ஏதாவது ஒரு இடத்துல அது உடையறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதையும் தாண்டி சில பேர் இருக்கிறாங்க, பட் அது வந்து ஒரு ஹெல்த்தியான மென்னு நான் சொல்ல மாட்டேன். சரி, ஒரு மென்னுக்கான சைக்காலஜில இருந்து அது வராது. அதை நீ வந்து எப்படி வேணாலும் வாழலாம்னு ஒரு சில பேர் இருப்பானுங்க, அப்படியே ஒண்டிகிட்டே போவாங்க, கட்டத்துக்கிட்டு அலைவாங்க. ஸோ பட் அது வந்து அவன் மானத்தை வச்சு அடமானம் வச்சு அப்படியே கீழே இறங்கி போய் அண்டி பிழைக்கலாங்கிற மென்டாலிட்டி, அது வந்து ஆக்சுவலா ஆண்களுக்கு இருக்கக்கூடாத ஒரு மென்டாலிட்டி. அப்படி இருக்கிறவன் யாரும் வாழ்க்கையில பெரிய அளவுக்கு சாதிக்கவும் மாட்டான். ஸோ இதுதான் விஷயம். அப்ப பெண்களோட சைக்காலஜி பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய லைஃப் ஸ்டைல்ல அவங்க இறங்கி வராம அவங்க
ஒரு செக்யூரான ஒரு லைஃப் ஸ்டைலை நோக்கி நகரணுங்கிறது அவங்க மைண்டா இருக்கும். அப்ப அவங்க லைட்டா அவங்களோட கெரியர்ல சர்க்கிள் வந்தா கூட அவங்களோட அந்த சிஸ்டம், அவங்களோட ஈகோ சிஸ்டம் என்ன பண்ணும்னா அவங்கள அந்த லைஃப் ஸ்டைலுக்குள்ள தள்ளி விடுறதுக்கு சில அடுத்த கட்ட வழிமுறைகள்லாம் இருக்கு. புரியுதுங்களா? அது வந்து இந்தியன் சொசைட்டில ரொம்ப அதிகமா இருக்கு, வெஸ்டர்ன் சொசைட்டிலயுமே இருக்கு. நீங்க வெஸ்டர்ன் சொசைட்டிலும் இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு, அப்படியே இருக்கு. அப்ப இங்க நீங்க பாருங்க, ஒரு ஆண் சப்போஸ் இன்கேஸ் அவன் வந்து ஃபெயில் ஆயிட்டான், எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டான், அவன் படிப்பு வரல, இல்ல வந்து அவன் படிக்கிற டைம்ல ஏதோ ஒரு கான்சென்ட்ரேஷன் பண்ணாம அவன் விட்டுட்டான்னு வைங்க. இப்ப அடுத்து அவனுக்கு என்ன, அடுத்து அவங்க வீட்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவனுக்கு ஏதாவது பிசினஸ் வச்சு கொடுக்கணும், அவனை வந்து எப்படியாவது பிசினஸ் மேனா அவனை புழக்க வச்சலாம் அப்படின்னு சொல்லி அதுல சக்சஸ் ஆகி போயிட்டானா தப்பிச்சான், அதுலயும் ஃபெயில் ஆயிட்டான்னு வைங்க. அடுத்து அவன் என்ன, அவ்வளவுதான், ஹி இஸ் நோபடி. இப்ப நான் என்ன சொல்றேன், இந்த ரிஸ்க்ல எடுக்க வேண்டிய காலம், அதாவது நமக்கு எப்பவுமே வந்து அதிகமா இந்த டெஸ்டாஸ்டெரோன் உடம்புல ஏறி நமக்கு வந்து உழைக்கணுங்கிற எண்ணமோ, அதுக்கப்புறம் வந்து பயங்கரமா புஷ் பண்ணி மேல போகணும், எந்த கரியரா இருக்கட்டும், ஒரு நீங்க ஒரு மீடியால இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு அரசியல்வாதியா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு ஒரு டாக்டரா இருக்கட்டும், இது அந்த ஒரு நம்மளுடைய நமக்கான ஒரு இடத்த நம்மளோட துறையில உருவாக்கணுங்கிற அந்த ஒரு வெறி இருக்கு பாருங்க, இது ஆண்களுக்கு இருக்கும். எப்ப இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு 20 வயசுக்கு மேல வரும் ஒரு வெறி வரும். அந்த வெறியில நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு 25 வயசு வரைக்கும் அந்த வெறியில நீங்க வேலை செஞ்சிட்டீங்க அப்படின்னா ஆக்சுவலா ஒரு 5 வருஷத்துக்கு உங்க கெரியருக்கான ஒரு பேமெண்ட்டை நீங்க வச்சிருவீங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு மேல நீங்க போயிருவீங்க, அங்க இருந்து உங்களுக்கு இழுக்க முடியாது. அதுக்கப்புறம் படிப்படியா நீங்க மேல போயிட்டே இருப்பீங்க, பழக்கமும் ஆயிரும். ஏதோ ஒரு பிசினஸோ இல்ல ஏதோ ஒண்ணு உங்களோட இடத்த அடையிறதுக்கு அந்த இடத்த பயன்படுத்திக்கோங்க. கரெக்டா காலேஜ் முடிக்கிற டைமு, அந்த காலேஜ் முடிச்சு வெளியில வர டைமும் அதுக்கு கொஞ்சம் முன்னாடியே உங்களுக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னா பிளேஸ்மெண்ட் இந்த மாதிரி போயிட்டு நீங்க நீட்டா போயிடலாம். அதுக்கு அடுத்து இருக்கிறதுல உங்களுடைய தனித்திறனை வந்து நிரூபிச்சு காட்டுறதுக்கு எந்த துறையில வேணாலும் போங்க. நீங்க ஒரு ஓட்டப்பந்தய வீரராக கூட இருக்கலாம், இல்ல வந்து நீங்க ஒரு கராத்தே மாஸ்டரா இருக்கலாம், இல்ல பிசிக்கல் பேஸ்டா ஏதாவது ஒண்ணா இருக்கலாம், இல்ல உங்களுக்கு ஒரு தத்துவ சிந்தனைகள் இருக்கலாம், இல்ல எப்படியோ உங்களுக்கான இடத்த நீங்க அடையிறதுக்கான அந்த ஃப்ரேம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு 20 வயசுல இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், 20 வயசுல இருந்து ஒரு 25-26 வயசு வரைக்கும் இந்த டைம்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலான குரூஷியலான காலம் நம்மளோட லைஃபை வந்து வடிவமைச்சுக்கிறதுக்கு. இங்க நம்ம பசங்க பண்ற பெரிய மிஸ்டேக் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த காலகட்டத்துல அவன் யாரோ ஒரு பெண் நம்மளை விரும்பவில்லை என்று புறக்கணித்து விட்டாள்ங்கிற காரணத்துக்காகலாம் பல நாட்களை அவன் வீணடிக்கிறான், அதுல வருஷங்களை. இப்ப இந்த காதல்ங்கிறது ஒரு ஆணுக்கு எந்த காலகட்டத்துல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவனுக்கு என்னைக்கு டெஸ்டாஸ்டெரோன் சுரக்க ஆரம்பிக்குதோ அன்னைக்கே வந்து அந்த அவனோட ஹார்மோனல் இதெல்லாம் வந்து வரும். அப்ப பெண்கள் மேல ஈர்ப்பு அவனுக்கு ஏற்படும். இதெல்லாம் வந்து ஸ்கூல் டைம்ஸ்லயே ஆரம்பிச்சிடும் ஆண்களுக்கு. இது இல்லாம எல்லாம் ஆண்லாம் இருக்காங்களா இல்ல, எல்லா ஆண்களுக்குமே பெண்கள் மேல ஒரு ஈர்ப்புங்கிறது அந்த ஸ்கூல் காலகட்டத்திலேயே ஏற்பட்டுரும். அப்ப அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய பெண்கள்கிட்டயே அவன் வந்து பின்னாடி சுத்த ஆரம்பிப்பான், பார்க்க ஆரம்பிப்பான், அவங்க கூட போய் பேசணும்னு நினைப்பான், இல்ல ஒரு மாதிரி தூரத்துல வந்து பாத்துட்டு இருப்பான். இதெல்லாம் நடக்கும், எல்லா ஆண்களும் இதை கடந்து தான் வந்திருப்பாங்க. அப்ப இந்த காலகட்டத்துல நமக்கு அதன் மூலமா என்ன நமக்கு ஏற்படும் பாத்தீங்கன்னா, சும்மா சம்பந்தமே இல்லாம கிளாஸை கவனிக்காம நம்ம இந்த பிள்ளைய பார்த்துட்டு இதுக்கு எதாவது கொடுத்துட்டு அதுக்கு சுத்திக்கிட்டு இதுக்கு வந்துட்டு பசங்கிட்ட அதை உட்காந்து பேசிக்கிட்டு இப்படியே வந்து நம்ம காலம் வந்து அந்த காலகட்டத்துல எல்லாம் கழியும். அப்ப நம்மளோட எஜுகேஷனல் கான்சென்ட்ரேஷன் பெரிய அளவு டிஸ்டர்ப் ஆகும். இதுல ஆக்சுவலா நான் என்ன சொல்றேன்னா, பெண்களுக்கு இந்த நேரத்துல எல்லாம் ஆண்கள் மேல எந்த விதமான ஈர்ப்பும் பெருசா இருக்கிறது இல்ல. கம்பேரிட்டிவ்லி நம்ம ஆண்களுக்கு இருக்கிற அளவுக்கு அந்த இது வந்து சிந்தனை வந்து பெண்களுக்கு அப்படியே இருந்தாலும் ரொம்ப கம்மியா இருக்கும். பேட் பாய்ஸ் அதிகம். பேட் கேர்ள்ஸ் படம் எடுத்து அதான் உண்டு, இதெல்லாம் ரொம்ப கம்மியா இருக்கும். பசங்களுக்கு அந்த டிரைவ் அதிகமா இருக்கனால இவங்களுக்கு என்னன்னா அதை பத்தியே யோசிச்சுட்டு அதை பத்தியே ஸ்கூல்ல பேசிட்டு இவன் அவனை லவ் பண்றான், இவன் பின்னாடி அந்த பொண்ணு பார்த்து சிரிச்சிச்சுரா, திரும்பி பார்த்துச்சுரா, ஏதாவது ஒரு பொண்ணை நம்ம பார்க்கும்போது அதை நம்மள திரும்பி பார்த்து சிரிச்சிச்சுன்னா அவ்வளவுதான். அன்னைக்கு ஒரு வாரத்துக்கு வந்து அப்படியே ஒரு மாதிரி எனர்ஜியா இருக்கும். ஆனா நமக்கு மண்டையில எதுவும் இருக்காது, எதுவும் படிக்க முடியாது. புக்கை பார்த்தா அந்த மூஞ்சி தெரியும், எல்லா பக்கத்துலயும் தெரியும். ஆமா. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது, அப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு பேர பார்த்துக்கிட்டு கடைசியில அந்த டைம் வர எக்ஸாம்ல எல்லாத்தையும் ஃபெயில் ஆயிட்டு உட்காருவோம். ஃபெயில் ஆனா அந்த சிரிச்ச பிள்ளை அப்படியே திரும்பி தூணு துப்போம். இதை சில பேர் பிரேக்கப்னு சொல்லி சுத்திட்டு அலைவாங்க, இதான் பிரேக்கப். சோ இப்ப இது என்னன்னா நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அந்த இடத்துல பெரிய அளவு ஸ்கிப் ஆகுது. இப்ப இவங்க எல்லாம் குழந்தை பசங்க. இந்த குழந்தை பசங்க கிட்ட போயிட்டு டேய் நீ எதிர்காலத்தை நோக்கி சிந்தி, நீ வந்து அந்த பெண்களை பார்க்க கூடாதுன்னா நான் பேச புரியாது. விஜய் அண்ணா ஆட்சிக்கு வந்தா என்ன கல்யாணத்தை நாங்க இப்பவே பண்றோம்னா நான் அப்படி அப்படியே பண்ணாலும் பண்ணிடுவாங்க. கல்யாணத்தை வந்து
13 வயசுல இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு விஜய் நான் வந்து கையெழுத்து போடுவாருண்ணா அப்படிமா. டேய் என்னடா பேசுறீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும். நான் என்ன சொல்றேன், சரி ஓகே இந்த குழந்தை பசங்கிட்ட போய் நீங்க பேசி புரிய வைக்க முடியாது. பட் காலேஜை தாண்டுற பசங்களுக்கு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டினா என்னன்னு காலேஜ் புரிய வச்சிரும். உண்மைங்க. காலேஜ் வந்து புரிய வச்சிரும். காலேஜ்ல ஒரு அரியர் வைக்கும் போதோ நம்மள நடத்துற விதம், அவங்க கிட்ட அந்த பேசுறப்ப நம்மள வந்து இது பண்றது, இதெல்லாம் வந்து காலேஜ். ஏன்னா காலேஜ் வரும்போது தான் நம்மளுடைய அந்த மென், நமக்குள்ள இருக்கக்கூடிய மென், அது வரைக்கும் நமக்குள்ள இருக்கக்கூடிய பாய் தான் ஆடிட்டு இருப்பாரு. நமக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு உண்மையான ஆண் மகன் அப்பதான் எட்டி பாப்பாரு என்ன நடக்குது அப்படின்னு. அதுவும் தேர்ட் இயர்ல ஃபோர்த் இயர்ல தெரிய ஆரம்பிச்சிடும். ஐயோ உலகத்துக்குள்ள போறோம். ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர்லாம் வந்துட்டு காலேஜ் என் கண்ட்ரோல்ல வரணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கண்ட்ரோல் சிஸ்டம்ல அரியர் வைப்போம். சரியா? அதுக்கப்புறம் கண்ட்ரோல் சிஸ்டத்துல அரியர் வந்துருச்சேங்கிற கவலையில தேர்ட் இயர்லயும் ஃபோர்த் இயர்லயும் உட்காந்து ஜூனியரும் கூட பார்க்காம போய் உட்காந்து படிச்சுக்கிட்டு கேவலப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இது எல்லாத்தையும் உள்ள வாங்கி கடைசியில வந்து எப்படியாவது அதை கிளியர் பண்ணிட்டு வருவோம் இல்லையா. அப்ப அந்த கிளியர் பண்ற அந்த போராட்டம், அதற்கு நடுவுல இருக்கக்கூடிய சில விஷயங்கள், இதெல்லாமே வந்து உங்களுக்கு பக்குவத்தை வந்து கத்து கொடுத்துரும். பிளஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போயிருப்பாங்க. அவங்க வந்து கேம்பஸ்ல ஒருத்தன் செலக்ட் ஆவான், நமக்கு லைட்டா வயிறு வந்து லைட்டா ஹீட் அப் ஆகி ஒரு லைஃப் மேல ஆத்தாடி அவன் செலக்ட் ஆயிட்டான், நம்ம நாளைக்கு என்ன பண்ணுவோம், அவனை கலாச்சிட்டு சுத்திட்டு இருந்தோம், அவன் பின்னாடி பொண்ணுங்களே போல நினைச்சு சுத்திட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா அவன் பின்னாடி போறாங்க எல்லா பொண்ணுங்களும். ஏடி நோட்ஸ் குடுறா, நீ எப்படிடா ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்க போயிருவாங்க பொண்ணுங்களாம். இவன் உட்காந்து அவன் பாத்துட்டு இருப்பான். ஸோ ஆட்டோமேட்டிக்கா இந்த இடம் ரொம்ப குரூஷியலான டைம். அது காலேஜோடைய அந்த செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு மேல ஒரு நாணவத்தியம், செகண்ட் இயர் கூட இல்லை தேர்ட் இயருக்கு மேலதான் ஒரு நாணவத்தியம் வரும். ஸோ அது ஃபோர்த் இயர்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். அதுக்கப்புறம் காலேஜ் முடிச்சு வெளியில வரும்போது அது பீக்ல இருக்கும். அந்த பீக்கை பிடிச்சி பொறுப்போட மேல ஒருத்தன் அடிச்சு மேல போயிட்டான் அப்படின்னா செட்டில் ஆயிடுவான். அவன் செட்டில் ஆயிட்டதுக்கு அப்புறம் அவனோட டேர்ம்ஸ்ல அவன் லைஃப் நகரும். அவனோட டேர்ம்ஸ்ல இங்க பாரு ஒன்னும் இல்லை, நான் ஓப்பனா நான் சொல்றேங்க, இந்த லவ்ல போயிட்டு ஜெயிச்சு இது பண்றவனும் பண்றான், அதுலயும் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்க வீட்டு ஒரு பொண்ணும் லவ் பண்றாங்க, சரி வேலை செய்யற ஒரு ஐடி எம்ப்ளாயிலே லவ் பொண்ணும் லவ் பண்றாங்களா? ஒரு பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க. பொண்ணும் லவ் பண்றதுலாம் நம்ம வந்து என்னடா இது பாரு இப்படி சொல்றாரு. அதான் வந்து ஒரு பையனும் பொண்ணும் இப்ப லவ் பண்றாங்க. இப்ப அவங்களுக்குள்ள வந்துட்டு காதல் மலருது, அதெல்லாம் கரெக்டா இருக்கு. இப்ப அந்த பையனும் அந்த பொண்ணும் ஒரே கேரியர் ஒரே ஆபீஸ்ல தான் வேலை பாக்குறாங்க. இப்ப வந்து டக்குன்னு போயிட்டு அவங்க அப்பா கிட்ட வந்துட்டு இந்த பொண்ணு வந்து இதை உடைக்குது அப்படின்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்ட சொல்றதுக்கும் ஒரு ஸ்பேஸ் இவன் கொடுத்துருக்கான். ஏன்னா இவன் வேலை செய்யறான், இவன் படிச்சிருக்கான், வை நாட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பேசும். அதுக்கப்புறம் இன்னும் சில ஃபேக்டர்ஸ் இருக்கு, அதை நம்ம வந்து மறைச்சு பேசுற சில கேஸ்டிசம் இது ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதையும் கடந்து இது வந்து ஒரு ஓகே இந்த லவ் சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்த்துறதுக்கான ஒரு மேஜர் ஃபேக்டர். இந்த மேஜர் ஃபேக்டர்ல இவன் ஒரு பாஸ் ஆகும். அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அவங்க பேச்சுவார்த்தை வரும், அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, இவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்ப்பாங்க, இதெல்லாம் நடக்கும். இதுல எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்னா கூட குறைச்சல் இருந்தாலும் சரி ஓகே பையன் நல்லா சம்பாதிக்கிறான், வேலை பார்க்கறான், இதுன்னு சொல்லிட்டு இந்த லவ் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கான ரேட்ஸ் வந்து அதிகம். இதையும் மீறி 1-2 ஃபெயில் ஆகும். அவனுக்கு ஒரு தம்பி இருந்து அவன் கொலவரியில இருந்து அவன் சாதி வெறியோட சுத்தி கொண்டு எல்லாம் போட்டானா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. சம் கேசஸ் அப்படி நடக்கவும் செய்யுது, நடந்தும் இருக்கு தமிழ்நாட்டுல. ஸோ இதை மனசுல வச்சுக்கோங்க. இது ஓரளவுக்கு உங்களுக்கு அந்த லைஃப் வந்து சக்சஸ் ஆகிறதுக்கான ஈஸியான பாத்து. இந்த டைம்ல நீங்க படிக்காம சப்போஸ் ஃபெயில் வச்சு அரியர் வச்சுட்டு முடிக்காம இருந்த அப்படின்னா அந்த பொண்ணோட அந்த கெரியர் முடிச்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க வீட்டுல வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அந்த அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிறது தான் ஒரே. நீங்க அந்த டிராகன் ஒரு படம் வந்துச்சு, நம்ம பேசணும் அதை பத்தி கூட. அதுல இதே சீன் இருக்கும், நீங்க பாத்துப்பீங்க. அவன் வந்து ஜாலியா சுத்திக்கிட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்கு வந்து வேலையெல்லாம் கிடைச்சுன்னா அப்புறம் கடைசியில வேற ஒரு கல்யாணம் பண்ணிட்டு போயிடும். ஆனா கடைசியில வந்து அந்த பொண்ணுக்கு சந்தோஷமா இல்லாத மாதிரிலாம் இவங்க உருட்டுவாங்க. அது நல்லா சந்தோஷமா இருக்கும், அது முன்னாடியே சந்தோஷமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறோம், அதுக்கு எந்த கில்ட் இருக்காது. நல்ல வேலை இவன் கூட நம்ம போலேன்னு தான் நினைக்கும், இதான் ரியாலிட்டி. பட் அந்த ஹீரோ அந்த அளவுக்கு கேவலப்படுத்தினா நமக்கு ஹீரோ மேல ஹீரோயிசம் வராதுங்கிறக்காக படத்துல அப்படி காட்டியிருக்காங்க. பட் ரியாலிட்டி ஒன்னும் நாயாங் கூட மதிக்க மாட்டா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், காதல் படம்னு ஒரு படம் இருக்கு. இந்த குட்டி பசங்க பாத்துருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாம் சின்ன வயசுல பார்த்து டிராமா ஆயிருப்போம். காதல் படம் பாத்திருக்கீங்களா? அவர் டைரக்டர் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு தான் அவரு. ஆக்சுவலா நடந்த கதையை தான் அவர் வந்து ட்ரெயின்ல ஒருத்தர் போகும்போது ரியாலிட்டி நடந்த கதையை தான் அவர் எடுத்தது. அந்த படத்துல வந்து பரத் வந்து தலையில நீங்க அடிச்சிட்டு இருக்கான்ல, அப்ப அந்த பொண்ணு பரிதாபமா பாப்பா. ஓப்பனா சொல்றேன், நீ அந்த மாதிரி பைத்தியக்காரனா அடிச்சிட்டு போனா கூட அப்படிலாம் பார்க்க மாட்டாங்க. எப்படி பார்ப்பாங்கன்னா நல்ல வேலை இவன் கூட நம்ம போய் நம்ம லைஃப்பை ஸ்பாயில் பண்ணிக்கலன்னா ரிலீஃபா தான் பார்ப்பாங்க. இதுதான் ரியாலிட்டி. அவ்வளோ ஒரு கோரமான உலகத்துலதான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். உன மேல பாவ பரிதாபம் பாக்குறதுக்கு ஒரு பெண் இருப்பா, யார் தெரியுமா? உங்க அம்மா. உங்க அம்மாவை தவிர்த்து உன் கூட பிறந்த உடன்பிறப்புகளை தவிர்த்து, உடன்பிறப்புகளோட 2வது தான் ஒரு அம்மாவுக்கு மட்டும்தான் உன் மேல வந்து நம்ம பையன் நல்லா இல்லாம போயிட்டான் அப்படின்னா வருத்தமும் வேதனையும் வரும்.
தாயை தவிர்த்து வேற எந்த பெண்ணுக்கும் நீ நல்லா இல்லாம போயிட்ட அப்படின்னா அந்த வேதனை வராது. இதை மனசுல பதிஞ்சுக்கோ. சம் ரேர் கேசஸ், சம் எக்ஸப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கலாம். அந்த எக்ஸப்ஷன் கேசஸ் நான் கணக்கில் வைக்கிறேன். எப்பவுமே விதி சொல்லும்போது விதி விலக்குகளை வச்சுட்டு பேசக்கூடாது. விதிங்கிறது ஒண்ணு இருக்கு. அப்ப இதை மனசுல வச்சுக்கோ. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த காலகட்ட அந்த எஜுகேஷன், இந்த வேலை வாய்ப்பு, இந்த காலகட்டத்துல கொஞ்சம் பெண்கள் அப்படி ஓரம் வச்சுட்டு அவங்க வாட்டை அவங்க பொழப்ப பார்க்கட்டும், நம்ம வாட்டை நம்ம பொழப்ப பார்க்கட்டும்னு சொல்லிட்டு ஒரு வேலையை பண்ணீங்கன்னா இந்த ஒரு பெரிய ட்ராமால இருந்து நீங்க தப்பிக்கலாம். இப்ப நீங்க இந்த இஷ்யூக்கு வந்துட்டீங்க, சரி அப்படின்னு நான் வேலை பார்க்கல. நான் என் சின்ன வயசுல லயோலா காலேஜ்ல நான் வந்து போராடவும் வரம்புலாம் வந்து அப்படி என்னோட காதல் வாழ்க்கையை வாழ்ந்து விட்டேன். அதுக்கப்புறம் பெண்களும் என்னை யார பத்தி பேசுறீங்க? நான் பொதுவா பேசுறேங்க. லயோலா காலேஜ்னா யாருக்குங்க குத்துது? நான் எம்சிசி காலேஜ், எம்சிசி காலேஜ்ல எம்சிசில படிச்சேன். சரி ஓகேங்க சார், நான் லயோலான்னு நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். சரி ஓகே விடுங்க சார். அதுக்காக உங்களை நான் சொல்ல வரல, நான் சொல்றேன், ஒரு பொதுவா சொல்றேன். நான் சொல்றேன் பாரு, உங்ககிட்ட இல்ல ஓப்பனாவே சொல்றேன். சரி, எதுவுமே உடச்சு பேசல, நம்ம லைஃப்ல நடந்தது தான் நம்ம பேச போறோம். நான் என்னோட 20 காலேஜ் டைம்ல ஆரம்பிச்சு வந்து பாத்தீங்கன்னா இப்போ என்னோட வயசுல வந்து ஒரு 35 வரைக்கும் ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்ல தான் இருந்திருக்கேன். சரியா? ஆனா இந்த 35ல எப்ப நான் ரிலேஷன்ஷிப்ல இல்லையோ அன்னைக்குதான் என்னால வந்து வேலை பண்ண முடிஞ்சிருக்கு. இதற்காக அந்த பொண்ணுங்க மேல தப்பு சொல்ல, நான் வந்து அப்படி இருந்துட்டேன். அந்த பொண்ணுங்க நிறைய நல்லதெல்லாம் கூட செஞ்சிருக்காங்க. ஆனா அந்த ஓட வேண்டிய டைம், லைஃப பிடிக்க வேண்டிய டைம், பீக்ல வர வேண்டிய டைம்ல வந்து விட்டுட்டேன். அதனால இன்னைக்கு வேற வழி இல்லாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதெல்லாம் இல்ல இன்னும் டபுள் ஸ்பீடா ஓட வேண்டிய இருக்கு. அதுதான் உண்மை. அதான் பட்டு திருந்து நான் உங்களை வந்து நான் வந்து பார்க்கும் பொழுதே நீங்க அன்னைக்கு நான் ஓப்பனா நான் சொல்றேன், யூடியூப்ல அந்த ஆரம்ப காலகட்டம், யூடியூப் 15-16 அப்பவே நீங்க ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ளேயே போயிட்டு ஒரு ஆங்கரா இருந்தீங்க. எனக்கு தெரியும் நீங்க மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்குள்ள ஆங்கரு. அப்ப யூடியூப்குள்ள எல்லாம் போல நீங்க டைரக்டா போய் மெயின் ஸ்ட்ரீம்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா அதுக்கப்புறம் திடீர்னு காணாம போயிட்டீங்க. அப்புறம் திடீர்னு வந்து யூடியூப்ல கொஞ்சம் இருந்தீங்க, அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போயிட்டீங்க. அப்புறம் டக்குன்னு இவங்களோட வந்தீங்க, கோபி சுதாகர் அவங்களோட இதுல அவங்க முகம் தெரிஞ்சது. அந்த டைம்ல தான் நம்ம மீட் பண்ணி பேசினதெல்லாம் அந்த டைம்ல தான். அதுக்கப்புறம் அங்க இருந்து அப்படியே போயிட்டு திரும்ப ஒரு காணாம போயிட்டு அப்புறம் திரும்ப தமிழ் தேசியத்துக்குள்ள அப்படியே வந்துட்டீங்க. இதான் சோ உங்களோட இதுல நான் பார்த்தது. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பிரேக் எல்லாம் ஆறதுக்கான அடிப்படை காரணத்துக்கு பின்னாடி சில பெண் கதாபாத்திரங்கள் வந்துட்டு போயிருக்கோம். அவங்கள பழி போடல, ஏன் தப்பு? அதுதான் நம்ம தப்பு தான். அதுதான் நீங்க ஒண்ணும் இல்ல, இப்ப அவங்க தப்புன்னு சொல்லி பாருங்க. அதனாலதான் இப்ப நீங்க சொல்லி பாருங்க. சொன்னீங்கன்னா அவ்வளவுதான். மாதர் சங்கம், பெண்கள் சங்கம், அதுக்கப்புறம் ஆணாக இருந்து பெண்ணாக மாறிய சங்கம், எல்லா பெண்கள் சங்கமும் இறங்கி வந்து உங்க மேல வந்து வழக்கே பதிவு பண்ணிடுவாங்க. இதான் இங்க நடக்கும். வீடியோ நல்லா போகும்ல, ஆனா வீடியோலாம் நல்லா போகும், நல்லா ரீச் அவுட் ஆகும். பட் அதுக்கப்புறம் சிக்கலாயிருங்க. சோ இதுல இருந்து புரிஞ்சுக்கிறது என்னன்னா, ஒரு ஆண் வந்து கடைசியில பிளேம் யாரை அனுபவிக்கணும்னா ஆண் தான் அனுபவிக்கணும். ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்கோங்க தான் நான் எல்லார்ட்டையும் சொல்றேன், ஆண்களுக்கு சொல்றேன். கடைசியில வந்து எல்லாரும் ஒன்னதான் கை காமிப்பான். நீ வந்து அடுத்தவங்க மேல எல்லாம் பிளேம் பண்ணிட்டு போகவே முடியாது. இந்த கேம்ல வந்து நம்ம ஆண்களை வந்து சமூகம் அப்படிதான் வச்சிருக்குது. உண்மையாவே அடுத்தவங்க மேல கூட பழி இருக்கலாம், அடுத்தவங்க ஏமாத்திக்கலாம், அடுத்தவங்க வந்து நீங்க 1000 குறை சொல்லலாம். ஆனா நீ தான் சஃபர் ஆகும். கடைசியில நீ சஃபரும் நீ தான் ஆவ, உலகமும் சேர்ந்து உன் மேலதான் கை காமிக்கும். நீ ஒழுங்கா இல்லாம அடுத்தவங்களை சொல்லிட்டு அப்படின்னு போயிடும். இப்படிதான் நம்மள நடத்தும். அதனாலதான் சொல்றேன், ஆண்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்கள் வந்து இந்த டிப்ரெஷன் அப்புறம் வந்து இந்த பிரேக்கப் அப்படிங்கிறது வந்து தயவு செஞ்சு பெண்கள் கிட்ட அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்ப பண்ணாத 25 வயசுக்கு மேல பண்ணு. அதான் 25 வயசுக்குள்ள உங்களோட கெரியரை நீ செட் பண்ணிட்டு, அந்த கெரியரோட இன்னொன்னு சொல்றேங்க, நீங்க உங்களோட கெரியர்ல நீங்க ஓரளவுக்கு ஸ்ட்ராங் ஆயிட்டீங்கன்னாவே அதுக்கப்புறம் நீங்க பெண்களை தேடி போக வேண்டிய அவசியம் கிடையாது. தானாவே உங்களுக்கு திருமணமான வயசு வந்துடும். திருமணத்தப்ப நீங்க எதுவுமே பண்ணாம சுத்திக்கிட்டு இருங்க. ஆனா நீங்க ஒரு நல்ல கம்பெனில வேலை பார்த்துட்டு ஒரு 1 லட்ச ரூபா 1.5 லட்ச ரூபா சம்பளம் வாங்கிட்டீங்கன்னா நீங்க பொண்ணுங்களை தேடி அலைய வேண்டாம். ஒவ்வொரு சாதியிலையும் 2 பேர் 3 பேர் சுத்திட்டு இருக்காங்க. இதுக்குன்னு அவன் வந்து மாப்பிள்ளை எங்க வேலை பாக்குறாரு, அந்த கம்பெனில வேலை பாக்குறாரா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இடத்துல ஒரு வரன் இருக்கு, பொண்ணு பார்க்க ரொம்ப லட்சணமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துருவாங்க. தானா நடக்கும், இதெல்லாம் நடக்கும். நீங்க பாருங்கன்னு சொல்லி மேட்ரிமோனி போகும், ஒரு இது போகும், ஆட்டோமேட்டிக்கா ப்ரொஃபைல் செட் ஆகும், பார்க்கும், வீட்டுக்கு வந்து பார்ப்பாங்க, போவாங்க. அதுக்குள்ள நீ ஒரு இஎம்ஐல இதுல வீடும் இது கார் இதை வாங்கி போட்டுருந்தீங்கன்னா செட்டில். ஓ ஏன் ப்ரோ, நம்ம செட்டில் ஆயிட்டு வேலை செய்யற இடத்துல கூட ஏதோ ஒரு பெண் காதலிச்சும் நம்மள வந்து பண்ணலாம். அதுதான் நீங்க நான் தான் சொல்றேன், காதல் திருமணமே தான் பண்ணணும்னாலும் அதுக்கு வாய்ப்பு கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு பொண்ணுதான் வேணும் அப்படின்னு நினைச்சினா கூட இந்த இதுல கரெக்டா இருந்துச்சுன்னா கிடைச்சிரும். என்ன வேணும்? பொண்ணுதான் வேணும். என்ன மாதிரி பொண்ணு? பொண்ணு சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்காங்கல்ல.
அன்னைக்கு ஒரு பாக்குறேங்க ஒரு ரீலு, ஒரு வடக்கத்திக்கார பைப்புல, அந்த வடக்கத்திக்கார பைப்புல இங்கதான் வளர்ந்துருக்கும் போல, அதனால தமிழ்ல இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டு ஃபேமஸ் ஆயிட்டு 25,000 ஃபாலோவர்ஸ். அந்த ஸ்டைல் பிடிச்சிருக்கு போல, அதெல்லாம் போய் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணி அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோவிங். அவர் என்ன பண்றாரு, நான் போனேன், எனக்கு என் பொண்டாட்டி வந்து ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தா, அதுக்கப்புறம் அதை சாப்பிட்டேன், இன்னைக்கு எனக்கு வந்து பானிபூரி செஞ்சு கொடுத்தா, பானிபூரி பாத்தீங்கன்னா நான் அவளுக்கு ஊட்டி விட்டேன், அவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு இப்படி போட்டுட்டு இருக்கான் அந்த பையன். இப்படிதான் பேசுறான். கீழே ஒருத்தன் கமெண்ட் பண்ணிருக்கான், உன்னோட பொண்டாட்டிக்கு அக்கா தங்கச்சி யாரா இருந்தா சொல்றா, நான் கல்யாணம் பண்ணிட்டு உங்க கூட உங்க கூட்டத்தோட இருக்கீங்களா, உங்க கூட்டத்தோட கூட்டமா ஜாயின் ஆகிக்கிறேன், இந்த மாதிரிலாம் யாரும் சமைச்சு கொடுக்கறது இல்லடா எங்க ஊர்ல அப்படின்னு சொல்லி அப்படிலாம் எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசியில வந்துட்டு, டே உன் பொண்டாட்டிக்கு அக்கா தங்கச்சி இல்லைனாலும் பரவாயில்லடா, உன் சமூகத்துல ஏதாவது இருந்தா பாத்துடுறா அப்படின்னு கீழே அந்த நிலைமைக்கு போயிருச்சு ஆண்களோட நிலைமை. ஏன்னா நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. ஓப்பனா நான் சொல்றேன், இன்னைக்கு நம்ம தமிழ் சமூகத்திலே ஆண்கள் பல பேருக்கு திருமணம் ஆகாமல் இருக்கிறது, ஏஜ் பார் ஆகிட்டு இருக்குது. 90s கிட்ஸ்க்கு நிறைய பேருக்கு கல்யாணம் ஆகல. அவங்க வந்து ஏன்னா ஒண்ணு வந்து கல்யாணம் பண்ணிட்டு போற பெண்கள்லாம் வந்துட்டு பயங்கர டாப் நாட்ச் இருக்கிறதுலே எல்லாருமே பாக்குறாங்க போறாங்க, ஒரு பிராக்டிகாலிட்டிக்குள்ள வர மாட்டேங்கிறாங்க. இந்த மாதிரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அரேஞ்ச் மேரேஜ் எல்லாம் பயங்கரமா கரப்ட் ஆகி போச்சு. எல்லாம் ஒரு டீல். அதாவது முன்னாடி எல்லாம் எப்படி இருக்கும்னா, நல்ல குடும்பமா, அவங்க பேக்ரவுண்ட் கெட்ட பழக்கம் இல்லாம இருக்கா, இப்படி எல்லாம் பாப்பாங்க. ஒரு அரேஞ்ச் மேரேஜ் முன்னாடி எப்படி நடக்கும்னா, அன்னைக்கெல்லாம் என்ன நிலபலம் அதெல்லாம் வந்து பெருசா யோசிக்க மாட்டாங்க. நிலபலம் இருக்கா, சரி ஓகே, அவங்களுக்கு தொழில் இருக்கா, இது பண்றா, நல்லா படிச்சிருக்காருல, நல்ல அரசாங்க உத்தியோகமா, அப்படிதான் பாப்பாங்க. இன்னைக்கு அப்படிலாம் பாக்குறது இல்ல. இன்னைக்கு வந்து அவங்க எந்த கார்ல வராங்க, அவங்க எவ்வளவு பெரிய வீடு கட்டியிருக்காங்க, அதோடைய ரேட் எவ்வளோ, அவங்களுக்கு கடன் தான் இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் இங்க பொண்ணு வந்துச்சுனாலும் பொண்ணு இவ்வளவு நகை போடணும், இவ்வளவு நகை போட்டு வரும், அதுக்கு என்ன இதுக்கு என்ன, கடைசியில பார்த்தா அது ஒரு பெரிய பிசினஸ் டீல் மாதிரி போய் இன்னைக்கு அரேஞ்ச் மேரேஜ்ங்கிறதே ஒரு கஷ்டமா போய்கிட்டு இருக்கு. அப்ப இன்னைக்கு இருக்கிற ஆண்களுக்கு வேற வழியே இல்லை. உங்களோட கெரியர் டெவலப்மெண்ட்ல கான்சென்ட்ரேட் பண்றதுதான் ஒரு இதுல இருந்து எல்லாத்துல இருந்து வெளியில வருது. சரிங்க, நான் அது கோட்டை விட்டேன், சரி இப்ப எனக்கு வயசு வந்து ஒரு 30, இல்ல எனக்கு 28, நீங்க சொல்ற அந்த வயசெல்லாம் நான் தாண்டிட்டேன், 25 தாண்டிட்டேன். இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, ஆண்கள் நினைச்சா எப்ப வேணாலும் தங்களோட லைஃபை தங்களுக்கு தகுந்த மாதிரி மாத்தி கொண்டு போய்க்கலாம். அதற்கான தெம்பும் திராணியும் இயற்கையாகவே ஆண்களுக்கு வந்து உலகத்துல நமக்கு கொடுக்கப்பட்ட கரெக்டான விஷயம் சொல்றீங்க. கில்ட் அண்ட் ரிக்ரெட் பத்தி நான் கேட்கணும்னு நினைச்சேன், அது வந்து முக்கியமான விஷயம். ஸோ இதுல இருந்து வெளியில வரணும்னா முதல்ல உன் மேல ஹோப் வை. நம்மளால முடியாது, இந்த உலகத்துல யாராலையும் முடியாதுன்னு நினை. எப்படி நம்ம தோத்துருவோம்னு பாரு. கரெக்டா யோசி, கரெக்டா பிளான் போடு, ப்ராப்பர் எக்ஸிக்யூட் பண்ணு, நம்பிக்கை வை உன் மேல. நீ இதை நம்பு, அதை நம்பு, நான் காலத்தை நம்பு, இந்த நேரம் உனக்கு சனி பயிற்சி நடக்குது, இதுல எல்லாம் நீ நம்பிக்கைலாம் ஒரு மயிரும் வைக்காத, அப்படியே தூக்கி ஓரம் வச்சிரு. இவர் சரியில்லை, அவர் சரியில்லை, உலகம் சரியில்லை, அது சரியில்லை, அதையும் வைக்காத, ஓரம் வை. உன் மேல நம்பிக்கை வை. அது என்ன, நம்மனால முடியாது, இந்த உலகத்துல யாரால முடிஞ்சிடும், சரி பாத்துருவோம். மூளையை முழுசா யூஸ் பண்ணு, உடல் உழைப்பை முழுசா யூஸ் பண்ணு, கண்டிப்பா சக்சஸ் வந்து தானா வந்து சேரும். கடைசியா சொன்னீங்கல்ல, நான் ரொம்ப டிப்ரெஸ்டான ஸ்டேட்ல இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொல்றது என் காதுக்குள்ள கூட போதே, எனக்கு உங்க மேல கோவம் கூட வரும். ஆனா அது முயற்சி செஞ்சு அதை வந்து பண்ணி பார்த்த அனுபவிச்சதுனால அது வந்து முடியும். யாரா இருந்தாலும் முடியும். இங்க வந்து டேலண்ட் அதெல்லாம் ஒரு பாட்டுல வந்துட்டு, இதெல்லாம் டேலண்ட் இல்ல பிரதர், உழைப்பு. கிருபை எல்லாம் கிடையாது, உழைப்பு. உழைப்பு உங்க சைட்ல வேணும்னா வாங்கிக்கோங்க. ஆனா கிருபையே கொடுக்க மாட்டேன்னு சொல்லி ஏசுநாதரே திரும்பி நின்னுக்கிட்டாங்க கூட, மெய் வருத்த கூலி தரும் திருக்குறள். அவ்வளவுதான். நீ வந்து கடுமையா அதுக்கு மேல அறிவை பயன்படுத்தி ப்ராப்பரா யோசிச்சு ஒவ்வொரு ஸ்டெப்பா நகர்ந்து போ. அதுக்காக வந்துட்டு நான் வந்து உழைக்கிறேன், இது பண்றேன் அப்படின்னு நிறைய பேர் வந்து என்னன்னா, ஸ்மார்ட் ஒர்க்கும் இருக்கணும், ஹார்ட் ஒர்க் இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க்கும் ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்து போடு. ஸ்மார்ட் ஒர்க்கே பண்ணாம நான் வெறும் ஹார்ட் ஒர்க் மட்டும் பண்றேன், நான் டெய்லி 10 மூட்டை சுமக்குறேங்க, எனக்கு என்னால வருமானம் வரலன்னா நான் ஹார்ட் ஒர்க் பண்றதான். ஆனா மூட்டை சுமக்குறது ஹார்ட் ஒர்க் இல்ல. அந்த மூட்டை சுமக்குறதுல நீ யோசி, எதாவது இனோவேட்டிவா பண்ண முடியுமா, மூட்டை தான் சுமக்கணுமா, வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசி, அதுக்கு நோக்கி நகரு, அதுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நான் சொல்றேன். ஹார்ட் ஒர்க்னா நான் கடை தான் போட்டிருக்கேன், ஒரு பொட்டன்ஷியல் இல்லாத ஒரு விஷயத்துக்குள்ள வந்து உட்காந்துட்டு நான் கடுமையா உழைக்கிறேன் ஆனா எனக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்லக்கூடாது. அதை நோக்கி சிந்திக்க வேண்டிய ஸ்மார்ட் ஒர்க்கையும் நீங்க அதுக்கெல்லாம் வந்து தேடணுங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, நீங்க ஒரு விஷயம் பேசும்போது எப்படி உங்களால இவ்வளவு தரவுகள் எடுத்து பேச முடியுது என்ன? நான் தெளிவா சொல்லிட்டேன், அக்கறை தாங்க. அக்கறை இருந்துச்சுன்னா, தேவை இருந்துச்சுன்னா அதை நோக்கி நான் தேடுவேன், அதை நோக்கி நான் பார்ப்பேன், அதன் மூலமா எனக்கு புரிதல் வரும். அந்த புரிதலை நம்ம எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி மக்கள்கிட்ட கடத்துறேன், அவ்வளவுதான் விஷயம். இதைத்தான் நானும் சொல்றேன், எல்லாரும் இதை செய்ய முடியும். இன்னொன்னு, இந்த பிரேக்கப் அப்படிங்கிற ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு உங்களை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல ஏதோ ஒரு காரணத்துக்குனால உங்களை விட்டு பிரிறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்த மட்டும் நீங்க நல்லா மனசுல பதிஞ்சுக்கோங்க. அந்த பொண்ணு நம்மளை பிரிஞ்சு போனதை எண்ணி வருந்தணும். எப்படி வருந்தணும் அப்படின்னா, இவனை போய் மிஸ் பண்ணிட்டமே,
இவங்க சில பேர் போயிட்டு அவங்க வீட்டுல போய் சண்டை போடுறது, அந்த பொண்ணை வந்து பேரை கெடுக்கிறது, அந்த பொண்ணோட போட்டோ எடுத்து போட்டு இது பண்ண, அதெல்லாம் எதுவுமே பண்ண. அந்த பொண்ணு நல்லா இருக்கட்டும், சரி என்னை விட்டுட்டு ஒரு பெட்டர் லைஃப் நோக்கி நீ போற, உன்னால எவ்வளவு பெட்டரா போக முடியுதுன்னு பாரு. அதை விட பெட்டரான லைஃபை உன் முன்னாடி நான் வாழ்ந்து காட்டுறேன்ட்டு நில்லுங்க. அந்த பொண்ணு உங்களை பார்க்கும்போது இவனை போய் நம்ம ரிஜெக்ட் பண்ணிட்டோமே, நம்ம எவ்வளவு பெரிய பிளண்டர் பண்ணிட்டோங்கிறத அந்த பொண்ணு மனசுல நினைக்கிற அளவுக்கு நீங்க வாழணும். அந்த பொண்ணுனால சொல்ல கூட முடியாது, இவன் என் ஃப்ரெண்டுன்னு சொன்னா நமக்கு பெருமை, ஆனா நம்மனால இவன் ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நம்ம ஃப்ரெண்டா பழகல, நம்ம லவ்வா பழகிட்டு நம்ம அவனை கழட்டி விட்டுட்டோம். சோ அவனை ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, அவன் கூட பழகணும்னு சொல்ல முடியாது, மெல்ல முடியாம முழுங்க முடியாம அந்த பொண்ணு ஒரு மாதிரி ஒரு 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 யோசிக்கும் பாத்தீங்களா, ஐய தப்பு பண்ணிட்டோமே நம்ம லைஃப்ல அப்படின்னு. அந்த இடத்துக்கு நீங்க வளரணும். அதை மனசுல வச்சுட்டு நீங்க முயற்சி பண்ணுங்க. ஸோ அதை தான் உங்களுக்கு வந்து நீ ஆக்கப்பூர்வமா மாத்திக்க முடியும். அதுதான் ப்ராப்பரான பிரேக்கப்புக்கான சொல்யூஷன். அப்ப அதை நாய்க்கு ஓடணும்னா நீங்க குடிக்க கூடாது. பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்துட்டு அது உடனே என்னன்னா பிரேக்கப் ஆயிடுச்சுன்னா இந்த பிரேக்கப் பார்ட்டின்னு ஒண்ணு பண்றாங்க. இப்ப இல்ல ப்ரோ, கெட்ட பழக்கம் இருக்குல்ல, அது சந்தோஷத்துக்காக சந்தோஷமா இருக்கும் போது பண்ணாலே தப்பு. ஆனா இந்த சோகத்துல ஆரம்பிக்கிறாங்கல்ல, குடி, ஜாயிண்ட் அடிக்கிறது, இன்னும் எண்ணற்ற விஷயங்கள், இது வந்து ரொம்ப கஷ்டம் தெரியுமா? அதுல இருந்து வெளில நம்ம லைஃபோட ட்ராக்கையே மாத்திரும், நம்மளோட கேரக்டரே அது உடைக்கும். அதான் திரும்ப சொல்றேன், தயவு செஞ்சு இந்த பழக்கத்துக்குள்ள ஒரு பெண் வந்து நம்மளை அவமதிக்கிறதோ, ஒரு பெண் வந்து நம்மளை வந்து நிராகரிச்சுட்டு போறதையோ தயவு செஞ்சு பெரிய ஒரு பொருட்டா எடுத்துக்காதீங்க. ஏன்னா அந்த பொண்ணு நிராகரிக்கிறதுனா இந்த உலகத்துல வேற ஒரு பொண்ணு நீதான் வாழ்க்கைன்னு நினைக்கும். ஸோ அந்த இடத்துல யோசிங்க. கண்டிப்பா வந்து நமக்காக பிறந்தவங்க நமக்காக இந்த உலகத்துல ஏதோ ஒரு மூலையில இருக்காங்க, அவங்க கண்டிப்பா நம்மளை நோக்கி வருவாங்க. ஆனா நீ வந்து உன்னை வந்து கரெக்டா பொசிஷன் பண்ணிக்கோ, உன்னோட டிக்னிட்டியை வந்து விட்டு கொடுக்காத. அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா ரொம்ப டீசெண்டா, இன்னொன்னு நான் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னாவே பொண்ணுங்களோட அந்த பிரேக்கப் பண்றதுக்கான சூழலுமே ரொம்ப குறைஞ்சிரும்.